அழி ஒன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கிறேன் நானே. என் மனசுல அழி ஒன்ன நினைச்சதுனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கிறேன் நானே. இந்த அழகு என்றும் எனக்கு, இந்த உசுறு என்றும் உனக்கு. உன்னை தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் ஏதுமில்லை. என் மனசுல அழி ஒன்ன நினைச்சதுனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கிறேன் நானே. பூவுக்கு வாசத்தை கற்றுக் கொடுப்போம், வெள்ளி மேகத்தை பார்வையா கட்டி இழுப்போம். நந்தவன செடியிலே தேர்ந்தெடுக்க வேண்டுமே. என் மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பண்ண நினைக்கிறேன் மானே. அழகா ஆண்டவன் தந்தது இந்த பிறப்பு, என்னை ஆளவே வந்ததே உங்கள் மனப்பு. கண்ணிருக்கு காரணமே கண்ணி உன்னை பார்த்திடவே. வாழும் வரைக்கும் சொந்தம் இனிக்கும், வாழ்க்கை ஒரு வசந்தமானவனே. என் மனசுல அழி ஒன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கிறேன் நானே. இந்த அழகு எங்கும் எனக்கு, உன்னை தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் ஏதுமில்லை. மனசுல அழ ஒன்ன நினைச்சதுனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கிறேன் நானே. ஆனந்த், ஆனந்தா, ஆனந்தனம்மா, உன்னுடைய வருங்கால புருஷன் ராஜ், தங்கராஜ். என்னடா உன் காதல் இருக்கிற நடத்த மாறிக்கேன்னு பாக்குறியா? இது என்னுடைய அவதாரம். இந்த தங்கராஜ் எங்க வேணா இருப்பான். நீ ஆசைப்பட்டா உன் பெட்ரூம்ல கூட இருப்பான். மிஸ்டர், படிக்கிற வயசுல பண்பு கெட்டு போய் புத்தி கெட்டு பேசாதீங்க. நீ கூடி சீக்கிரம் அழிஞ்சு போயிடு. அதே எங்க இருந்து போயிடு. நீ அழிஞ்சு போகக்கூடாதுன்னு தாண்டி உன்னையே நான் சுத்தி சுத்தி வரேன். ஏ கோமதி, ஏ கோமதி, நீ எனக்காகவே பூத்திருக்கிற ரோஜா, அத மறந்துடாத. இங்க பாரு,
என்னோட நீ மோதி மண்ணா கவ போற அதை நீ மறந்துடாத. கோமதி கோமதி, நான் பாம்புக்கே மகுடி வாசிக்கிறேன். அரண்டவனுக்கு தான் இரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. நான் அரண்டவன் இல்ல, மிரண்டு போறதுக்கு. நான் தேன் குடிக்கிற வெண்டு, நீ பூத்த குழங்கு முல்லைப்பூ. தங்கராஜ், அன்னைக்கு என்கிட்ட பேசுறதுக்கு செருப்படுத்த செருப்பாலே அடிச்சு முதல்ல இங்க இருந்து போயிடு. கோமதி, நீ என்னை வேறுபட்டு பார்க்க கூடாதுன்னு தான் உன்னையே நான் சுத்தி சுத்தி வரேன். என் லட்சிய கனவே நீதான். நீ என் மனைவியாகணும். என் நெஞ்சமான மஞ்சத்துல கொஞ்சம் குழாவணும். சுருக்கமா சொன்னா என் முழு முகவரியே நீதாண்டி. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் திருமஞ்சம் பாடணும். உன்னை சுத்தி சுத்தி வரதான் இந்த காலேஜிலேயே நான் வந்து சேர்ந்தேன். இங்க பாரு, நான் ஒண்ணும் உன் அத்தை மகளோ மாமாவளோ கிடையாது. அது ஞாபகம் இருக்கா அவனுக்கு? கோமதி, நீ என் ரத்த சொந்தமா இல்லைங்கிறது எனக்கு ஒரே ஒரு கவலையா இருக்கு. ஆனா உனக்கு எனக்கு ஒரே ஒரு பந்தம், அதாண்டி காதல் பந்தம். இங்க பாரு, என்னோட பாசத்தோட என் மேல உயிரை வச்சிருக்காரு ஆனந்த். அவர் தான் எனக்கு எல்லாமே. ஒரு அனாதைய ஒரு அண்ணக்காவடி பையனையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற? அவரு வேணா, அது ஒரு முட்டாள் தானண்டி. அவரு வேணா அண்ணா காவடியா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தங்கம். ஒரு தகரத்தை தங்கம்னு சொல்றீங்க. தகரம் தகடு எந்த காலத்துல தங்கமா இருக்கு? இங்க பாரு, துள்ளி ஓடுறதெல்லாம் மான் குட்டி ஆகாது, தெரு நாய் தான். கோமதி கோமதி, நீ என்ன நாயின்னு திட்டு பெயின் திட்டு, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். மொத்தத்துல என் உள்ளங்கை நெல்லிக்கணி நீ. இங்க பாரு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கும் டைம். மரியாதை இங்க இருந்து போ. போன்றல வாடா வா, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பார், இங்க பார், கோமதி தான் என் வருங்கால பொண்டாட்டி. அவளை யாரையும் தொடவிட மாட்டேன். என் மனசுங்கிற தோட்டத்துல போத்தவ என் கோமதி. அவ எனக்காக போத்தவடா. டேய், நாய் நரி வேஷம் போட்டாலும் நாய் நாய் தாண்டா நாய. வார்த்தை அளந்து பேசு. ஏன்னா நான் நெருப்ப கோயில வாழ்றவன். நீ எங்க வேணா வந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கையோட பங்கெடுத்து போறது கோமதி. கோமதி புருஷன் நான் தான்டா. ஏன் கருப்பையில கோட்டை கட்டி வாழாடா, அழிஞ்சு போயிடுவ. ஏ கோமதி, உன் கை இவன் தொட்டானா இவன் ரெண்டு கையும் வெட்டிடுவேன். கோமதி என் வருங்கால பொண்டாட்டி. நான் வரேன். கோமதி, இவன் எதுக்கு இங்க வந்தா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இவன் யார் வந்தாலும் உன் காலத்துல தாலி கட்ட போறது நான் தான். ஆனந்த், அந்த கருணவ பாம்பை பல்ல புடுங்கியே ஆகணும். ஆமா, என்னை இங்க வர சொல்லிட்டு நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியல. கோமதி, உன்னை நான் மறப்பனா? உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்தேன். வரும்போது எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் உன் முகத்தை பார்க்க மாதிரியே இருந்துச்சு. அதை பார்த்தேன், அப்படியே மயங்கி போயிட்டேன்.
ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணம் சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணம் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசையில் ஒரு பாவம் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசையில் ஒரு பாவம் அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார பாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார பாலையிலே பரிமாற வாழையிலை நீர்வெடுத்து போடடி என் கண்ணே வாழையிலை நீர்வெடுத்து போடடி என் கண்ணே நாதசுரம் ஓதும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா வசிய ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணம் சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணம் என்னங்க என்னடி எண்ணிக்கை இல்லாத புருஷ பாசம் இன்னைக்கு எங்க இருந்து வந்தது? என்னங்க இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், நம்ம வாழ்க்கையில ஒரு புனிதமான நாள் இன்னைக்கு. புனிதமான நாளா? அப்படிப்பட்ட புனிதமான நாளை மறந்து எத்தனையோ நாள் ஆகுது. அதுக்கு ஏடி ஏன் காலில் விழுவுற? இன்னைக்கு கூட இப்படி பேசணுமா? சொல்லுங்க. சந்தோஷமா இருந்தாலும் என்னைக்கு உங்க இடத்துல தாலி கட்டணும்னா அன்னைக்கே போச்சுடி. இங்க பாருங்க, போதும் நிறுத்துங்க. சும்மா என் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் என்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. பின்ன என்னடி செய்யணும்? உன்னை தூரி கட்டி ஆட்ட சொல்றியா? உன் திமிருக்கு அடங்கி போறவன் நான் இல்லடி.
இங்க பாருங்க, உங்களுக்கு தான் வாய் இருக்குன்றதுக்காக பேசாதீங்க. அப்படி நான் என்னதான் தப்பு செஞ்சுட்டேன்? இங்க பாருங்க, நீங்க குடிச்சு உங்க மூளை நல்லா கெட்டு போச்சு. அதனாலதான் என்ன இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறீங்க. என்னடி சொன்ன? எனக்கு மூளை கெட்டு போச்சு. அடியே, நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீதான். எனக்கு மண்ணு வாய்க்கல, ஒரு பொண்ணு வாய்க்கல. நல்ல முகவரி இல்லைனாலும் ஒரு முகராசியாவது வேணும். எனக்கு தான் எந்த ராசியும் இல்லையே. துப்பு கெட்ட உன்னோட எப்படி சந்தோஷமா வாழ்க்கை நடத்த முடியும்? இங்க பாருங்க, உங்க அனுப்புக்கும் ஆசைக்கும் என்னைக்குமே நான் வேண்டாம்னு சொன்னதே இல்லை. இப்ப நான் உங்களுக்கு கெட்டவளா போயிட்டேன் இல்ல? இங்க பாருங்க, நான் உங்களை என் புருஷனா நினைக்கிறேங்க, என் தெய்வமா தான் நினைக்கிறேன். நிறுத்தடி பித்தலாட்டக்காரி. உன்னை அடிச்சா ஏன்னு கேட்டு உங்க அண்டா வருவாங்கிறதுக்காக உன்னை சும்மா வர்றேன். இல்ல மிதிச்சே கொன்றுவேன். நானும் தெரியாம தான் கேட்கிறேன். நீயும் சராசரி பொம்பளையாண்டு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ போத நிறுத்துங்க. எதுக்கு இப்படி வார்த்தைகளா என்ன கொல்றீங்க? பாருங்க, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அதெல்லாம் கடவுளோட அனுகிரகங்க. ஏய் நிறுத்தடு. ஒருத்தனுக்கும் என் உணர்ச்சிக்கும் கொண்டாட்டியா இருந்தா போதாது. என் சந்தோஷத்துக்கு ஒரு பிள்ளையத்துக்கு பெற்று தரணும். அந்த சுகத்தை தராத நீ எப்படி சுகம் தர முடியும்? என் உடம்பு பசிக்கு வேணும்னா நீ தேவை. போதுமா? இங்க பாருங்க, என்ன வார்த்தையால தேல் மாதிரி கொட்டாதீங்க. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? எனக்கு எல்லா ஆசைகளும் இருக்குங்க. ஆனா கடவுளோட அனுகிரகம் என் வயிற்றுல எதுவுமே வர மாட்டேங்குது. கடவுளோட அனுகிரகம் வேணும், ஒத்துக்கிறேன். ஆனா அது உனக்கு கிடையாது. ஏன்னா நீ ஒரு மலடி. என்ன சொன்னீங்க? என்ன பார்த்தா மலடின்னு சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாது. இங்க பாருங்க, உங்க இதயம் என்ன இரும்புல படைச்சிருக்காங்க. என்ன இன்னொரு தடவை மலடின்னு சொல்லாதீங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. அப்படித்தாண்டி சொல்லுவேன். 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா உங்களோட குடும்பம் நடத்தி பார்த்துட்டேன். அதனாலதாண்டி சொல்றேன், நீ மலடிதான் மலடிதான். ஐயோ, ஏன் என்ன இப்படி வார்த்தையால கொல்றீங்க? ஆமாண்டி, இனிமே உங்களோட வாழ்ந்து என் இளமைய வீணடிக்க விரும்பல. அதனால வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன சொன்னீங்க? வேற ஒருத்தைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நான் ஒரு முடிவை எடுத்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க பாருங்க, என் முடிவை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை அப்படிதானே? இங்க பாருங்க, இன்னொருத்தையும் நீங்க கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். உன் கண்ணு முன்னாலேயே என் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. சத்தியமா அது நடக்காது. என்ன கட்டி அடிச்ச அந்த கைகளை இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட நான் விட மாட்டேன். மீறி தாலி கட்டினா அந்த கையை கண்டு துண்டமா வெட்டி போட்டுருவேன். இங்க பாருங்க, இந்த கன்னிக்கு சாதாரண கன்னிகையா பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நேரம் ஏற்பட்டா கலியுக கன்னிகையா கூட மாற இருக்கேன். அடி போடி போக்கத்தனாய். என்ன கோமதி, கல்லூரி வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சு. நீ ஒரு திசையா ஆனந்தோட திசையா பிரிஞ்சு போறீங்க. ஆனா நான் மட்டும் ஒன் திசையாவே வந்துகிட்டு இருப்பேன். தங்கராஜ், எங்க பயண திசைகள் வேற மாறி இருக்கலாம், ஆனா நினைவுகள் எப்பவுமே மாற முடியாது. அது மாதிரி நீ புரிஞ்சுக்கோ. நீ எங்க காதல் புனிதமானது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிய அந்த நினைப்பு அது காணல் நீர் மாதிரி கரைஞ்சு போக போகுது. என்னமோ உண்மைதான். ஆனா
ஆனா உன் காதல் வேஷம் கலைய போகுது என்னமோ உண்மைதான். இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். என் ஆசை தீர அத்தானே கூப்பிடலாம். என் உயிரே போனாலும் உன்னை அத்தான் மட்டும் நான் கூப்பிட மாட்டேன். கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் ஜாதகத்தை என்னால மாத்தி எழுத முடியும். தங்கராஜ், நீ வேகமா வண்டி ஓட்டுற, வண்டி பள்ளத்துல விழுந்துடும். அதை மறந்துடாத. உன்னை மறக்க முடியல கோமதி, உன்னை என்னால மறக்கவே முடியல. என்னால மட்டும்தான் உன்னை நல்லா காப்பாத்திக்க முடியும். அந்த ஆனந்தாவை காப்பாற்ற முடியாது. ஏன் மேல நீ பரிதாபப்பட தேவையில்ல. அனுதாபத்துக்காக சொல்லவில்லை கோமதி, உன்னை நான் ஆசை தீர அனுபவிக்கணும். கரெக்டுமா? கோமதி, ஏன் தங்கராஜ் பல்லு பண்ணப்பா மாதிரி ஆமாண்ணே. ஆனா நீங்க என்ன அடிக்கடி பார்க்க வரணும். இரவுக்காக நிலவு காத்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்காக நான் எப்பயும் காத்துட்டு இருக்கேன். கோமதி, உன்னை என்னை விட்டு விலைக்கு பார்ப்பனா உன் நினைவோட எப்பயும் இருப்பேன். போதுமா? அது போதுங்க. எங்க நம்ம காதலுக்கு குறுக்க நிற்கிற அந்த தங்கராஜ சமாளிக்கணும். ஏன்னா அவன் ஒரு நயம் வந்து. கோமதி, யார் குறுக்கணும்னாலும் உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். அதை பத்தி நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். சரியா? சரி சரி, மாமூலை வெட்டு. மாமூலா? என்ன மாமூலா அது? புரியல? எப்பயும் மொத்தத்தை கண்ணத்துல தான் தருவேன். இன்னைக்கு ஓதத்துல தான். என்னால முடியாது. ஏன்னா நீங்க கொடுங்க. தரப்பா. மொத்தம் சத்தம் இல்லாம தரணும். ஓ, தரேன். யூ மேன், இங்க என்னடா என்ன திருட்டு மொழி முழிக்குதோ? சாப்பா போட்டு செய்யிட்டா, சாப்பா போடாம எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் செய்யிட்டாலும் என்னது மேன் என்ன செய்யுது? நீதான பலூன் ஊதி காட்ட சொன்னையே, அதனால பலூன் ஊதி காட்ட. ஐயோ ஆமல மேன் மேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி ஊதி ஊதி பேசாதுன்னு சொல்லிட்டேன் மேன். பலூன் எங்க? பலூன் சொல்லி போய் எப்படி மேன் சும்மா ஊதுவ? சும்மா ஊதுனா என் பலூன் ஊது. உன் பலூன் எங்க இருக்கு? என் பலூன் தூட்டினா இங்க போய். என்ன பலூன் ஊதி எனக்கு சொல்லிட்டா. நீ சொல்லுது அதை நான் செய்யுது. போதுமா? இன்னும் பெருசா ஊது. போதுமா? எங்க மேன் பலூனு? கருமாந்திரம் எல்லாம் போட்டு வச்சுக்கேன்னு பார்த்து சொல்ல. அவன் சொல்லிட்டு போயிட்டான். இது என்ன இதுக்கு சீனுக்கு வந்த மூட்டு பாய வழியில மூச்சு மோர கட்டிங்க. மேன் இவ்வளவு அழகா பேசி கட்டி பிடிக்கிறியே, உன் பேர் என்ன? அதே மாங்கொட்டையா? ஐய என்ன பேர் இது? நல்லாவே இல்ல. சொல்லாத மாதிரியாத்தான். சின்ன வயசுல மாம்பழம் தின்னுட்டு இருந்தனாமா, அப்பா கொட்டை எஞ்சி அதனால என் பேரு மாங்கொட்டைன்னு வச்சாங்க. ஏ மாங்கொட்டா, என்னங்கடா ரெண்டு பேரும் என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, அந்த மாங்கொட்டையில கொட்டை கொட்டை அது எனக்கு ஊதி ஊதி சொல்லி தந்துச்சு. அதை நான் வாங்கி ஊதி ஊதி இப்படி பெருசாகி டப்புன்னு வெடிச்சு போச்சு. கவலைப்படாத, வெடிக்காத பலனா ஊத ஊத விரிய விரியா அதை பார்த்தா நீ பயப்படக்கூடாது. மேன் மேன் காட்ட அந்த மாதிரி பலூன் நான் பார்த்ததே இல்ல.
ஏய் கட்டேம்ப கண்ட கண்ட கருமத்தெல்லாம் காட்டியால பயப்படுத்தாதடா. நீ உன் வாயை மூடுறா ஒண்ணுத்துக்கு ஆக்கிடாதவனே. கண்ட கண்ட கருமம்னு என்ன மேன்? அது கொஞ்சம் காட்டு, நான் பாக்குறேன். இதோ காட்டுறேன். இருக்க கண்ண மூடு. அண்டாக கசம் திருந்திர திசை